கூட்டுறவுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால ஒரு நரிக்குறவ பெண்ண தலையில அம்மிக்கல்ல போட்டு கொலை செஞ்ச சம்பவம் தான் இப்ப பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது எங்கு நடந்தது, எப்படி நடந்ததுன்னு தெளிவா வாங்க பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில நரிக்குறவர் காலனி சாலையில் வசித்து வந்தவர் ரோஜா. அவங்களுக்கு வயது 25 ஆகுது. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வயது பார்த்தீங்கன்னா 3 வயது ஆகுது. மற்றும் அவருடைய கணவர் அருண் பாண்டியன். அவருக்கு 29 வயது ஆகுது. ஆகியோர் வசித்து வந்த நிலையில் இவர்கள் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வீட்டில் ரோஜா மற்றும் அவருடைய குழந்தை சுஜாதா ஆகியோர் மட்டும் வீட்டில் தனியாகவும் இருந்திருக்காங்க. ரோஜாவின் வீட்டின் அருகில் தங்கியிருக்கும் மற்றொரு நரிக்குறவர் குமார் என்பவர் வீட்டிற்கு வந்து குமாரின் உறவினரான வீரா என்பவருக்கு வயது 25 ஆகுது. ரோஜாவும் அவருடைய மகள் சுஜாதாவும் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு ரோஜாவின் வீட்டிற்கு கடந்த 2019 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு சென்று ரோஜாவிடம் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுக்கு ரோஜா ஒத்துழைக்காததுனால பார்த்தீங்கன்னா, அவரது மகள், குழந்தை சுஜாதா இருவரையும் அம்மிக்கல்லை போட்டு கொலை செஞ்சிருக்காரு. இந்த இரட்டை கொலை சம்பந்தமாக ரோஜாவின் அண்ணன் சிரஞ்சீவி என்பவர் ஆவடி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேரில் ஆவடி போலீசார் கொலை மற்றும் கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்து வீரா என்ற வீரகுமாரை கைது செய்து விசாரணை செஞ்சனர். விசாரணையில் இறந்து போன ரோஜாவும் வீரா என்கிற வீரகுமாரும் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பது விசாரணையில தெரிய வந்திருக்கு. வீரகுமார் என்பவரை ரோஜாவிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த போது ரோஜா ஒத்துழைக்காததால இந்த கொலை சம்பவம் நடந்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பெண்களுக்கு எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிட்டு இருக்கு. தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றங்களும் குறையும். பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல்கள் மற்றும் அத்துமீறல்கள் தொடர்பான வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.